தீர விசாரிப்பது மிக எப்படி இருக்காங்க. அதற்கிடங்க என்னுடைய அண்ணனும் சரி தோழினும் சரி நேருக்கு நேரம் வச்சு விசாரிச்சுட்டு நீங்க தேடி வரத சொல்ல பிரமான் இந்த இடத்துல கிடையாது, வேறு இடத்துக்கு போய் தேடி பாருங்க. அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. வரும்படியிலே அழகான ஒரு மான் கூடத்தை பத்தி, அது ஒரு மான் அழகானது, அன்பானது, மிக ஒரு பாசமானது. இருந்தாலும் இந்த மானுடைய பெருமை என்ன அப்படின்றத மலையோரம் கண்டேன் அழகான மானே, மலையோரம் கண்டேன் அழகான மானே, மானோடு நானும் விளையாடத்தானே. கலைவாணி திகழும் எனதாசிமானே, எனதாசிமானே, கவிமாலை சூடும் எனதாசிமானே. மா நாடாத ஆசையானே தவியா தவிக்கிறேனே, நாடாத ஆசையானே தவியா தவிக்கிறேனே. அழகுள்ள மான் எனதாசைமா, அழகுள்ள மான் எனதாசைமா, அழகான மான் பிடிக்கிறேன், பல நாளா காத்திருந்தேன், பல நாளா இந்த மானை பிடிப்பதற்கு தலைவி என்ன ஒரு காரணத்தாலே நீங்க கொடுக்கணும் அனுமதி. நான் பிடிக்கணும் மானை சொல்லுங்க. வந்தவுடனே தெளிவா சொல்லிட்டு நீங்க தேடி வந்த மானிங்க இல்லைன்னு. அதற்கப்புறம் மானுடைய பெருமையை பத்தி சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு சிறந்த வீடு இருக்க அழகு பார்த்த உடனே மானை பிடிச்சிருக்கணும். வேட்டையாடக்கூடிய தத்துவமே அதுதானே. பாருங்களேன், நான் வேட்டைக்கு வந்திருக்கேன்னா வேட்டையோட தத்துவம் என்ன, தர்மம் என்ன, தர்மங்கள் எத்தனை, எல்லா வகையும் தெரிஞ்சால்தான். எந்த தெரியாமல்ல பைசாசம், மண்டலம், ஆளிடம், பிரித்தேலிடம், கடைசி வேட்டை, கன்னி வேட்டைன்னா இந்த வேட்டையில எப்படி ஆடணும் அப்படின்னு முறையும் தெரியும். ஏன்னா பொதுவாகவே வேட்டையோட தர்மம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண்மானும் பெண்மானும் ஒன்று கூடும் பொழுது மான்களை அடிக்கக்கூடாது, பசிக்காக மெய்யும் பொழுது அடிக்கக்கூடாது, கிழட்டு மான்களை அடிக்கக்கூடாது, அதே போல நோய்வாய்ப்பட்ட மான்களையும் அடிக்கக்கூடாது. இது எல்லாம் வேட்டையோட தர்மம். இப்போ போர் தர்மம்னு ஒன்று இருக்கா இல்லையா? காவல் தர்மம்னு ஒரு தர்மம் இருக்கு. இப்போ போர் தர்மம் அப்படின்னா ராவனுக்கு ராமனுக்கு நடந்தது யுத்தம். அப்ப ராமன் நினைத்தால் ஒரு பணத்தால ராவணனை கொல்ல முடியும். போர் நடக்குது, ராமனே அனைத்து ஆயுதங்களை இழந்து அங்கே விராலா நிற்கிறான் நிராயுதபடியாக. அப்பதான் சொன்னாரா ராமபிரான், ராவணா உன்னிடம் எந்த ஒரு ஆயுதம் இல்லை, ஆகவே இன்று போய் நாளை வா அப்படின்னு போர் தர்மப்படி
நீ போயிட்டு வாடான்னு சொன்னாராம். இது இல்லை பிள்ளை கணக்கு உண்டு. ஆமா நான் கேட்குறேன், நீங்க எதுக்கு வந்தீங்க? காவலுக்கு. உண்மையாகவா? ஆமா. உண்மையிலேயே நீ காவலுக்கு தான் வந்தீங்களா? நான் ஆடி சொல்ல மாட்டேங்க, சும்மா சொல்லுங்க. இல்ல உண்மையாவே காவலுக்கு தான் வந்திருக்கிறேன். உண்மையாகவா? ஆமா. உன்ன மாதிரி பெண்கள்லாம் காவலுக்கு போனதுனால எங்கேயாவது சிறப்புகள் உண்டா? இல்ல என்னுடைய காவல் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கைதாம்மா. இந்த உலகத்துல நம்பினார் கிடைப்பதில்லை 4 முறை திருப்பினா எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கணும். இப்ப ஒரு பெற்ற இருக்காங்கல்ல தாய்மார்கள்லாம், ஒரு பெற்ற தாய்க்கு என்னம்மா கடமை? பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பது. தந்தைக்கு என்ன கடமை? தான் பார்க்காத உலகத்தை கூட தன்னுடைய குழந்தை பார்க்கணும் நினைக்கிறவர். ஒரு குருவுக்கு என்ன கடமை? ஜாதி மத பேதம் இல்லாம எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி கல்வியை போதிக்கணும். நல்ல பேச்சு. எந்த பிள்ளை படிக்க வந்தாலும் சாதி மத பேதம் இல்லாமல் அத்தனை பிள்ளைக்கு கல்வியை போதிப்பது குருவோட கடமை. தெய்வத்துக்கு என்ன கடமை? பக்தர்களை சோதிப்பது, பின் ஆட்கொள்வது. பக்தர்களை வந்து நல்லா என்ன ஆலயம் திருவது சேலவும் நன்றுனா. ஏன் இறைவனை தேடி மனிதன் போறான் சொல்லுங்க பாப்பா. அவனுடைய கச்சகால வரும்பொழுது தான் இறைவனை நாடுறான், இல்லைன்னா அவனுக்கு நாடுறது இல்லை. இப்போ சிவனுக்கு என்ன கடமை அப்படின்னா அவருக்கு அழிக்கிற கடமை. பராசத்துக்கு என்ன கடமை அப்படின்னா அத்தனை ஜீவராசிகளுக்குமே சக்தியை கொடுப்பது சக்தியோட கடமை. கலைவாணிக்கு என்ன கடமை அப்படின்னா கல்வியை கொடுப்பது கலைவாணியோட கடமை. பிரம்மதேவனுக்கு என்ன கடமை? அனைத்து உயிர்களை படைப்பது அவரோட கடமை. இருக்கா இல்லையா? ஏங்க ஏன் அப்படி? இன்னைக்கு என்ன நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே. நான் நல்லதான் சொல்றேன். சிவபெருமானுடைய கடமை அழிப்பது அப்படின்னா மனிதர்களை அழிப்பது அது கிடையாது. ஆணவம், மாயை, கண்மம் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் அழிக்கிறது தான் இறைவனுடைய வேலை. அப்பேற்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு. அந்த மாதிரி எனக்கும் காவலுக்கு வர வேண்டியது ஒரு கடமை. என்ன, தந்தையுடைய பேச்சை கேட்டு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஆக காவலை வெற்றி அடைவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பரவாயில்லம்மா. என்ன தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல தாயோட பேச்சையும் தந்தையோட பேச்சை யார் கேட்கிறோமோ அந்த புள்ள தான் நல்லா வளரும். நீங்க நல்லா வளர்ப்பு எல்லாமே சரிதான். ஆனா நீங்க வந்து நிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. எதுக்கு? வந்த உடனே மான பிடிச்சிருக்க வேண்டியதானே? பிடிக்கலாமே. மான கடவுட்டு பிடிக்கலாம், ஒரு குழி விட்டு பிடிக்கலாம், சில வச்சு பிடிக்கலாம், ஒரு மானை காட்டி கூட மான பிடிக்கலாம். யாரும் ஏமாத்தலாமா? ஏமாத்தக்கூடாது. மான் மீது கனவட்டால் அழகான மேனி புண்ணா போயிடும். அதுக்காகத்தான் கனப்படலை. குழி விட்டு பிடிக்கலாம், குளிக்கிற விழுந்தானாக ஒரு காலதி ஒடிஞ்சு போயிடும். வளை வச்சு பிடிக்கலாம், வழக்கில் விழுந்தால் அதற்கு சேதம் ஏற்படும். இப்படி 1000 கணக்கு உண்டு. இருந்தாலும் இந்த பத்தி பார்க்கும்பொழுது குட்டியாடு தப்பி வந்தா தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம். குள்ளநரி மாட்டிக்கிட்டா, குள்ளநரிய மாட்டிக்கிட்டா, குள்ளநரி மாட்டிக்கிட்டா, குள்ளநரிய மாட்டிக்கிட்டா. இந்த வேடனுக்கு சொந்தம், இந்த வேடனுக்கு சொந்தம். பெட்ட கோழி தப்பி வந்தா, பெட்ட கோழி தப்பி வந்தா. கட்டி சேவலுக்கு சொந்தம், கட்டி சேவலுக்கு சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா, சட்டப்படி பார்க்க போனா, ஏமா நியாயப்படி பார்க்க போனா, நியாயப்படி பார்க்க போனா. பொதுவாகவே இந்த திருமலைபுரம் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒரு நாயநீதியான மனிதர்கள். பாருங்க, இந்த நேரத்திலையும் தாய்மார்கள்லாம் உட்கார்ந்து நாடகம் பார்க்குறாங்கன்னா எதுக்காக? எல்லாமே புண்ணியத்தை தேட போறாங்கயா. அதனால நியாயப்படி பார்க்க போனா, நியாயப்படி பார்க்க போனா, பஞ்சாயத்து படி பார்க்க போனா, பஞ்சாயத்து படி பார்க்க போனா. இந்த குட்டி, இந்த குட்டி, அழகு குட்டி, அழகு குட்டி, செவத்த குட்டி, செவத்த குட்டி. இந்த வேடுவருக்கு மட்டும்தான் சொந்தம், உனக்கு மட்டும் சொந்தம். உனக்கு மட்டும் எல்லாம் ஒண்ணுதானேயா? அப்படி சொல்லுங்கயா. மாமா 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 உள்ளே மாமா. கல்லா 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 மனசு கல்லா கல்லா, மனசு கல்லா கல்லா. இன்னொரு இடத்தை தேடி வருவேன், நடத்தி காட்டு. வாமா 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 உள்ளே வாமா, உள்ளே மாமா. ஆனந்தாமா ஆனந்தாமா அழகானமா என்னதான் செய்மா, அழகானமா என்னதான் செய்மா.
ராணி நான் உன்னை கேட்கிறேன் வாமா 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 உள்ளே வாமா உள்ளே வாமா மனத்தாமா ஆனத்தாமா வாமா 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 உள்ளே வாமா வாதத்துக்கு மருந்து உண்டு பிடிவாதத்திற்கு மருந்தல்ல என்ன விருந்து மருந்து மூணே 3 நாள் தான் சதீசன கூட்டத்துல இப்படி பார்க்கல ஆதி முதல் இந்த வர கதை கேட்கல சரிசனை கூட்டத்திலே எப்படி பார்க்கலே ஆதி முதல் இந்த வர கதை கேட்கல சும்மா வருத்தம் எழுக்காதீங்க உங்க முரட்டுத்தனம் பண்ணிக்காதீங்க சும்மா வருத்தம் எழுக்காதீங்க உங்க முரட்டுத்தனம் பண்ணிக்காதீங்க சரிசனை கூட்டத்திலே எப்படி பார்க்கலே இங்க வரோம் விருத்தப்பட்டா உத்திரமாகுமா இங்க வரோம் பூசலுக்கா கைத்தலாகுமா உத்தரமாகுமா நீ மறந்து மட்டுமே ஒரு கைத்தலாக இருக்கிறாரு சும்மா வயசு மணல் அடிக்க பார்க்கிறாரு ஒரு கைத்தலாக இருக்கிறாரு சும்மா வயசு மணல் அடிக்க பார்க்கிறாரு சதீசனை கூட்டத்துல இப்படி பார்க்கல ஆதி முதல் இந்த வர கதை எப்படி பார்க்கலே தேடி வரத செல்லப்பிரமாண்ட இடத்துல இல்லை அப்படின்றத உண்மையான விஷயம் மான் எப்பேற்பட்ட மான் எப்படி இருக்கும் அப்படின்ற அங்கே அடையாளம் கொண்டு சொல்லுங்க அது கண்டிப்பா உண்டு இந்த மானுடைய அங்க அடையாளத்தை இதோ தாய்மார்கள்லாம் யாரும் போகாம இந்த கல்யாணத்தை பார்த்தா ஒரு கோடி புண்ணியம் கொஞ்சம் பொறுங்க ஜயாதகானகத்தே நின்றுள்ளாவோ காயாத கனகத்தே நின்றுளாவும் ஜயாதகானகத்தே நின்றுள்ளாவும் நற்காருக காயாத கனகத்தே நின்றுளாவும் காரிகை மேயாத மா இது மேயாதமா மேயாத மான நா ஆனா ஆ ஆ ஆ
அடிபெருத்து அடிபெருத்து முடி சிறுத்து முடி சிறுத்து முடி கருத்த முடி கருத்து அடிபெருத்து முடி சிறுத்து முடி கருத்த ஒப்புள்ளமா அடிபெருத்து முடி சிறுத்து முடி கருத்த ஒப்புள்ளமா அடிபெருத்து முடி சிறுத்து முடி கருத்த ஒப்புள்ளமா அடிபெருத்து முடி சிறுத்து முடி சிறுத்து ஒப்புள்ளமா சாயாதா சாயாதே கும்புரல் இருந்தாலோ சாயாதே கும்புரல் இருந்தாலும் சாயாத கும்புரண்டு இருந்தாலும் அது தலை நிமிர்ந்து மாயாத மானே தலை நிமிர்ந்து மாயாதமா இது மானுக்குரிய அடையாளமா? மானுக்குண்டானா? மான பத்திரம் எந்த அடையாளம் வரலையே. இதுவும் இல்லையா? தேடி வந்தது மான் அல்ல, மானுக்கு மறுபெயர் மங்கை. அந்த மங்கை யார் தெரியுமா? உன்னதான். மரியாதையே பேருங்க, எங்க அண்ணனை கூப்பிடுது. அதான் மரியாதையா உன்னை கூட்டிட்டு போக போறேன். பாப்போம். கல்யாணம் பண்ண போறேன். தேவையில்லை, எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? என்ன பிடிக்கல? ஆளு வேணா? ஏன் பிடிக்கல? தூக்கு ஆகினால குங்குமத்தை சுமந்து கொண்டு கொலைக்கு வரு வையாரு, குங்குமத்தை சுமந்து கொண்டு குளித்து வரும் பிஞ்சாரி, குண்டு மணி பூவை கொண்டு குளிக்கு வரு வையாரு, வந்தவளா தந்தவளா கட்டி முகம் தந்தவளா வந்தவளா அவளா இவளை என்ன அழைப்பதென்ன மனசிலே கிளிப்பிள்ளே 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 கண்ணன கண்ணன கலக்குது பொண்ணன பொண்ணன மயக்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது எண்ணங்கள் எங்க பறக்குது எங்கேயும் ஓட்ட பாரு களத்தூரி ஏறப்பாரு தோடி பொருத்தம் நல்ல தோடி பொருத்தம் உனக்கு பொருத்த ஆகலிட்டா ஏண்டி வருத்தம் என்னே ஏண்டி வருத்தம் கோயம்புத்தூர் கொழுந்து பத்திரம் ஆயுச வைக்குதடி என்ன மயக்குதடி நீ கொஞ்சம் போது வெக்கந்தானா போடி போடி சும்மா போடி மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை வளர்ப்பதற்கு. மனப்படைத்தேன் உள்ளே நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு தலைமையிலும் முரசொலிக்க, பரிசங்கம் என்றாலே ஒலியிசைக்க. தலைமையிலும் முரசொலிக்க, பரிசங்கம் என்றாலே ஒலியிசைக்க. கைத்தலம் நான் பட்டு கனவு கண்டேன், கனவு கண்டேன். கைத்தலம் நான் பட்டு கனவு கண்டேன், அந்த கனவுகள் நனவாக உணவு தந்தாய். மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு வள்ளி வீரனாக வீடனாக வந்தவன் நான் தான். இதையெல்லாம் என்னுடைய விளையாட்டு. உனக்கு என்ன பெற வேண்டும்? தாரத்தில் இரண்டாவதாக இருந்தால் தரத்தில் முதலிடம் தந்து எல்லோராலும் வள்ளி என என் பெயரை முதலில் அழைக்கப்பட வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். ஆகட்டும். பொதுவாகவே இந்த பூ உலகில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு நடப்பது அது திருமணம். இங்கே நடக்கூடியது திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்துக்கு கடந்த உங்களுடைய அனைவருமே நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தோடு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். இப்படி தாய்மார்கள் முன்னே வர முடியானே பார்த்தா
எந்திரிக்க கூட உனக்கு நேரம் இல்ல. முழங்கடி போலாம். அலைகடல் ஒரு நாளும் பற்றாத உலகினிலே ஆடவன் வருவதற்கு தடையேது உலகினிலே. தங்கத்தின் நிறம் எங்கும் மாறாது மாறாது மாறாது. பசும்பொன் சிங்கத்தின் புகழ் எங்கும் மறையாது. பசும்பொன் தந்தே திலகமடா பாரோர் போக்கும் புகழ் வராடா. பசும்பொன் தந்தே திலகமடா பாரோர் போக்கும் புகழ் வராடா. உலகம் போற்றும் தலைவரடா தம்பி பாண்டியர் புதல்வரடா. உலகம் போற்றும் தலைவரடா தம்பி பாண்டியர் புதல்வரடா. பசும்பன் தந்தே திலகமடா. திருமகன் தேவதானடா. பசும்பன் தந்தே திலகமடா பாரோர் போற்றும் புகழ் வராடா. பொன்னாசை வேண்டாம் என்று பொன்னாசை வேண்டாம் என்று கண்ணி தேவி நாட்டுக்குள்ளே கருணை மனிதே தேவர்தானடா. நம்ம கருணை மனிதே தேவர்தானடா. பசும்பன் தந்தே திலகமடா பாரோர் போற்றும் புகழ் வராடா. நல்லவர்க்கு நல்லவரா நாடு போற்றும் உத்தமரா. தேர்ந்தமிழ்நாட்டி திலகமடா தேர்ந்தநாட்டி திலகமடா தம்பி தெய்வீக திருமகன் தேவதானடா. நம்ம தெய்வீக திருமகன் தேவதானடா. பசும்பன் தந்தே திலகமடா பாரோர் போற்றும் புகழ் வராடா. உலகம் போற்றும் தலைவரடா தம்பி பாண்டியர் புதல்வரடா. உலகம் போற்றும் தலைவரடா தம்பி பாண்டியர் புதல்வரடா. பசும்பன் தந்தே திலகமடா. ரகுபதி ராகவ ராஜாராம் பதித